ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பது எது? ஏசப்பாவுடைய வேதம். ஆமேன். இந்த வேளையில் ஒருவேளை ஆவி ஆத்மா சரீரத்திலே சோர்ந்து போய் தொய்ந்து போய் உயிரற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? தொய்ந்து போய் இருக்கீங்களா? தொய்ந்து போன இருதயத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்கள் ஆத்மா தொய்ந்து போய் இருக்கும் என்றால், எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு பிடிப்பில்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிப்பது எதுதான்? வேதம்தான். இதுதான் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இது கர்த்தருடைய வேதம். ஆமேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. வேதம் விலையேற பெற்ற முத்துக்களாம். வேதத்திலே விலைமதியாத முத்துக்கள் உண்டு. தினம்தோறும் நீ முத்துக்களை பார், உண்மையாகவே நீ முத்தாய் மாறுவாய் என்று சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு பாடல் கூட இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே விலைமதியாத முத்து இருக்குது. அந்த முத்துக்கள் உங்களை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும், உங்களை பலப்படுத்தும், புதுப்பிக்கும். பலனில்லாதபடி நீங்கள் இருக்கும் நேரத்தில் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா, வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை பலப்படுத்தும். ஆமே. பலவீனத்தோடு இன்னைக்கு அநேகர் பயத்தில் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அந்த பயந்து போன சூழ்நிலையில் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் அவங்களை பலப்படுத்தி எல்லா பயத்திலிருந்து வெளியே அவர்களை கொண்டு வருது. இன்றைக்கி அநேகர் பயப்படுகிற நாளில் வேதத்தை வாசிக்காதபடி தங்கள் படுக்கையிலும் தங்கள் தலையணைகளிலும் வைத்து படுக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் அது ஒரு பொருள் மாதிரி நினச்சதை அவங்களை பாதுகாக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கக்கூடியது. வேதத்தை படிக்காதபடி அது நம்ம பக்கத்துலேயோ தலையணைக்குள்ளேயோ வைப்பதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பிசாசு பார்த்துட்டே இருக்கான். இவங்க பைபிள் எடுத்து திறந்து படிக்கிறாங்களா, இல்லை அதை ஏதோ மாயாஜால மாதிரி கையில் ஒரு கோல் மாதிரி வச்சுருக்காங்க, மந்திர கோல் மாதிரி வச்சுருக்கிறாங்களா என்பது அந்த பிசாசுக்கு நல்லாவே தெரியும். சிலருடைய கால்கள்லாம் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட முட்டி முடங்கவே முடங்காது. அதையும் கூட பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான், நம்மளோடையே கூட இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த நபர் ஜெபிக்கிறவங்களா, ஒரு நிமிஷமாவது ஜெபிப்பாங்களா, ஒரு நிமிஷமாவது வேதத்தை வாசிப்பாங்களா என்று சொல்லி. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சாத்தான் நம்மை பார்த்து நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அதுதான் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஆத்துமாவிலே சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே, சரீரத்திலே சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே நீங்கள் பைபிளை எடுத்து படிப்பீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையிலே வேதத்தை எடுத்து படிக்க அது பலனை தரும், தைரியத்தை தரும். தைரியமில்லாத சூழ்நிலையில் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரு தைரியமில்லாத சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால், அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அது என்ன செய்கிறது? தைரியப்படுத்துகிறது நம்மை. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது வேதம் தான். நீங்கள் உயிரில்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்வீங்கன்னா வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை அதிகமாய் வாசிக்க அது உங்களை உயிர்ப்பிக்கும். சோர்ந்து போன நீங்கள் மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கப்படுங்க. ஆகவே இந்த வேளையில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, எங்கள் ஆத்துமாவிலே அப்பா நீர் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது உம்முடைய வேதம் என்று பார்க்கிறோம்ப்பா. இந்த வேளையில் அப்பா உயிரில்லாத ஆத்துமாக்களாய், அப்பா தொய்ந்து போன ஆத்துமாக்களாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேதத்தை சரியாய் பயன்படுத்தி அந்த வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கப்படும்படி இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இதுவே அப்பா எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது அந்த வேதம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை, அநேக பரிசுத்தவான்கள் ஆவியின் நிறைவினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சத்துருவின் கோட்டைகள் தகர்ந்தறிய பண்ணுவது உம்முடைய வார்த்தையப்பா. வார்த்தையாகிய இந்த வேதத்தை அதிகமாய் வாசித்து வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய விடுதலையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியான அனுபவத்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிங்க தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.